ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா அதிகாரம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ்தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாக்கி கொமராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாக்கில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாக்கிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி
என் பகஞ்சருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்கூலமும் அவன் கிரியை அக்கினி பொரியுமாக்கி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார். ஏசாயா அதிகாரம் 2. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக்கிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராக்கிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரைப் போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை. எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான்.
நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா அதிகாரம் 3. இதோ, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியையும், யுத்த வீரனையும், நியாயாதிபதியையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியையும், மூப்பனையும், 50 பேருக்கு அதிபதியையும், கனம் பொருந்தினவனையும், ஆலோசனைக்காரனையும், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும், சாதுரியனையும் விலக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாயிருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாக்கிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக்க வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாக்கிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தகடகங்களையும் தலை முக்காடுகளையும் சீரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். ஏசாயா அதிகாரம் 4. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே
கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.